தமிழன் செய்திகள். திருப்பத்தூர் அருகே சாலையில் உடைந்த கல்வெட்டை கண்டுகொள்ளாத அரசு அதிகாரிகள் விபத்து ஏற்படும் முன் நடவடிக்கை எடுப்பார்களா என விவசாயி வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் அடுத்த மானவள்ளி ஊராட்சி குண்டுமேடு பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குண்டுமேடு பகுதியில் இருந்து கந்தளி செல்லும் பிரதான சாலையில் நடுவே உள்ள கல்வெட்டில் ஒரு வருடத்திற்கு முன்பு பள்ளம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. எனவே உடனடியாக இந்த சாலையை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சையில் கிறிஸ்துமஸ் விழா அன்று வடமாநிலத்தில் இருந்து நிகழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறை சம்பவத்தை கண்டித்து தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலக்குழு சார்பில் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நலக்குழு தஞ்சை மாவட்ட தலைவர் அப்துல் நசீர் தலைமை தாங்கினார். முன்னதாக கிறிஸ்தவ ஒன்றிணைப்பு குழு செயலாளர் அருட்தந்தை விக்டர்தாஸ் பிரார்த்தனை செய்தார். இதில் தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் புண்ணியமூர்த்தி, இந்திய முஸ்லிம் லீக் கட்சி செயலாளர் ஜெயினு அபதீன், இசிஐ சுசைபால், அருட் சகோதரி ஜபஸ்தி அருண்குமார், நாகினி ஜாகிர் ஹுசேன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட மகளிரணி தலைவி, சிறுபான்மைகள் நலக்குழு உறுப்பினர் குருசுவாமி, ஜஸ்டின் வடக்கு வாசல் பங்குத்தந்தை டேனியல், சிறுபான்மை மக்கள் நலக்குழுவின் மாநில குழு உறுப்பினர் மார்க்கஸ் ஆகியோர் கலந்துரையாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொங்கல் கரும்பு அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையை எதிர்நோக்கி பொங்கல் கரும்பு சாகுபடி செய்வதில் விவசாயிகள் தனி கவனம் செலுத்தி வருவது உண்டு. இந்நிலையில் கடந்த ஆண்டு இந்த மாதம் பொங்கல் பண்டிகையொட்டி நரிமேடு, காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை என ஆகிய மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் செங்கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சரியான நேரத்தில் மழை கட்டுள்ளதால் எதிர்பார்த்தபடி கரும்பு விளைச்சல் கண்டுள்ளதாலும் கரும்பு விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டு தமிழக அரசு விவசாயிகளிடம் இருந்து ஒரு கரும்பு 27 ரூபாய் கொள்முதல் செய்தது. ஆனால் இந்த ஆண்டு உரம் மற்றும் கூலி உயர்ந்துள்ளதால் இந்த பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் 30 கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சாலூர் கிராமத்தில் ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சாலூர் கிராமத்தில் ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் கோவில் திருவிழா வருடந்தோறும் நடைபெறுவது வழக்கம். இதற்காக சுற்றுவட்டார கிராமங்களான வழிப்பட்டி, கண்ணுகானூர், கருப்பேரி, பெரமனூர், வேளாவள்ளி உள்ளிட்ட 16 கிராமங்களை சேர்ந்தவர்கள் இக்கோவில் விழாவிற்கு வருகை தந்து நேர்த்திக்கடனாக ஆடுகளை பலியிட்டு படைத்து உறவினர்களுக்கு விருந்தளித்தனர். இதில் ஊத்தங்கரை, மத்தூர் மற்றும் சாமல்பட்டி காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே டீ கடைக்கு தேநீர் தந்த வந்த வடமாநில இளைஞர்களை இருவர் கத்தியால் குத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ராகேஷ் மற்றும் கோவிந்த் ஆகிய 2 இளைஞர்கள் தங்கி கார்பெண்டர் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் கடந்த 15ஆம் தேதி கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள KMS பேக்கரியில் டீ குடிக்க சென்றுள்ளனர். அப்பொழுது அங்கு டீ கடையில் இருந்த இருவர் தகாத வார்த்தையில் பேசி வடமாநில தொழிலாளர்கள் இருவரையும் தாக்கியதுடன் கத்தியால் குத்தியுள்ளனர். இதனையடுத்து தனியார் மருத்துவமனையில் வடமாநில தொழிலாளர்கள் கோவிந்த் மற்றும் ராகேஷ் ஆகிய இருவரும் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனிடையே சம்பவம் நடந்த 3 வாரத்திற்கு மேலாகியும் சிசிடிவி காட்சிகள் போன்றவை கிடைத்தும் தாக்குதல் நடத்திய நபர்களை கண்டறிய முடியாமல் கருமத்தம் போலீசார் திணறி வருகின்றனர். கோவையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கோவை மணியக்காரம்பாளையம் பகுதியை சேர்ந்த மேகநாதன் என்பவர் சரவணப்பட்டி பகுதியில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் தனது மனைவியை அலுவலகத்தில் இறக்கிவிட்டுவிட்டு மீண்டும் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்தார். அதே வேளையில் தேனியை சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியர்கள் சரவணன் என்பவர் சரவணப்பட்டி பகுதியில் உள்ள அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சரவணப்பட்டி அடுத்த சின்னவேலம்பட்டி அருகே கார் ஒன்றை முந்தி சென்ற பொழுது 2 இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஐடி யூனியன் ஆன சரவணன் சாலையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு ரூம்பாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் கை கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் பலத்த காயங்களுடன் மேகநாதன் கோவை மேட்டுப்பாளையம் காலையில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை அஞ்சலி சாமி தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை அஞ்சலி வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் வழியாக சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயிலுக்கு வெளியே வந்த நடிகை அஞ்சலியை பார்த்த ரசிகர்கள் அவருடன் போட்டி போட்டுக்கொண்டு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஆந்திராவில் மினி வேன் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தீப்பிடித்ததில் டிரைவர் உயிரிழந்தார்.
ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மற்றும் துணியில் இருந்த உலர்பழங்கள் ஏற்றிக்கொண்டு மினி வேன் அனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த வேன் பிரகாசம் மாவட்டம் ராச்சர்லா மண்டலம் ரங்கரெட்டிப்பள்ளி அருகே வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மீது மினி வேன் மீது மோதியது. இதில் டிரைவர் இருக்கையில் சிக்கிக் கொண்ட நிலையில் மினி வேன் தீப்பிடித்தது. உடனடியாக மினி வேனில் இருந்த கிளீனர் ஜெயராமன் ரெட்டி கீழே குதித்ததால் படுத்த காயங்களுடன் அவரை அப்பகுதி மக்கள் மீட்டனர். இதில் டிரைவர் வெரிசுவாமி டிரைவர் சீட்டில் அமர்ந்தபடி தீயில் கருகி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னையில் இருந்து திருப்பதி செல்லும் அரசு விரைவு பேருந்து திருவள்ளூர் போது திடீரென டயர் வெடித்த சத்தத்துடன் வெடித்து பஞ்சரானதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். சென்னையில் இருந்து திருப்பதி செல்லும் அரசு விரைவு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திருவள்ளூர் உழவர் சந்தை அருகே சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது வெடித்த சத்தத்துடன் ஓட்டுநரின் இருக்கை பக்கத்தில் இருக்கும் டயர் வெடித்ததில் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் பேருந்துகள் இருந்த பயணிகளும் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தியதால் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் புத்தகங்களோடு புத்தாண்டு நிகழ்வு நடைபெற்றது. தூத்துக்குடியில் புத்தாண்டை முன்னிட்டு புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் மற்றும் குமிழ்முனை புத்தக வாசிப்பு வண்டி மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தூத்துக்குடி மாநகர கிளை அலை ஆகிய அமைப்புகள் புத்தகங்களோடு புத்தாண்டு என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தலைமை தாங்கி கலந்து கொண்ட அனைவருக்கும் புத்தகங்கள் பரிசாக அளித்து நிகழ்வை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் குமிழ்முனை சைமன் அவர்கள், செல்வின் அவர்கள் மற்றும் ராதாகிருஷ்ணன், முன்னாள் ஆத்தக்குடி அகில இந்திய வானொலி நிகழ்ச்சி தலைவர் அவர்கள் மற்றும் லாரன்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டு காலை 6 மணி வரை புத்தகம் வாசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பங்கில் அமைந்துள்ள புனித மிக்கேல் ஆதிதூதர் தேவாலயத்தில் பங்குத்தந்தை வின்சென்ட் அடிகளார் தலைமையில் உதவி பங்குத்தந்தை விவேக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பங்கில் அமைந்துள்ள புனித மிக்கேல் ஆதிதூதர் தேவாலயத்தில் பங்குத்தந்தை வின்சென்ட் அடிகளார் தலைமையில் உதவி பங்குத்தந்தை விவேக் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மாதா குருவத்திற்கு வெளியிட்ட கிரீடம் தலைமையில் வைத்தனர். இதில் உதவி பங்குத்தந்தை விவேக் தலைமையில் தாளாமுத்து நகர் பங்கில் அங்கு அமைந்துள்ள ஆரோக்கியபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் புத்தாண்டு திருவழி நடைபெற்றது. இதில் திரளான இறைமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை புறநகரில் 2026 புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி ஆட்டம் பாட்டத்துடன் மக்கள் வரவேற்று மகிழ்ந்தனர். சென்னை அருகே பூவிருந்தபள்ளியில் இளைஞர்கள் பட்டாசுகள் வெடித்தும் கேக் வெட்டியும் ஆடல் பாடல் குத்தாட்டம் போட்டு மகிழ்ச்சி அடைந்து புத்தாண்டை வரவேற்று கொண்டாடினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ந்தனர். அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் கொண்டாட்டங்கள் களைகட்டியது. தருமபுரி மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி நள்ளிரவு சிறப்பு திருவிழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி தருமபுரி நகரம் மற்றும் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தர்மபுரி 4 ரோடு சந்திப்பு பகுதியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக காவல்துறை சார்பில் கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. தர்மபுரி 4 ரோடு சந்திப்பு பகுதியில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக காவல்துறை சார்பில் கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் மகேஸ்வரன் பங்கேற்று புத்தாண்டை கேக் வெட்டி காவலர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் கேக் வெட்டி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் கிட்டப்பா அங்காடி முன்பு மாவட்ட காவல்துறை சார்பாக புத்தாண்டு தினத்தை வரவேற்று வர்த்தகர்கள், காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுடன் சேர்ந்து மாவட்ட டிஎஸ்பி ஸ்டாலின் கேக் வெட்டி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் இனிய புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்து கடந்த வருடம் குற்ற வழக்குகள் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் நல்லபடியாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் கைகுலுக்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். ஆத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் சத்யராஜ் அவர்கள் பொதுமக்களுடன் இணைந்து ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் மணிக்கூண்டுகள் அருகில் ஆத்தூர் துணை காவல் கண்காணிப்பாளர் சத்யராஜ் அவர்களின் தலைமையில் ஆத்தூர் நகர காவல் ஆய்வாளர் உமாராணி ஆகியோர் ஆங்கில புது வருடம் கொண்டாடினர். இதில் சிறப்பாக அழைப்பாளர்களாக மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் உயர்திர பாலகுமார், சைபர் செல் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார். சேலம் டால்மியா போர்ட் அருகே நீர் ஆதாரத்தை அழிக்கும் சாயப்பட்டறைகளை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
சேலத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக சேலம் மாவட்ட குழுக்கள் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி, மாவட்ட செயலாளர் செல்வராஜ், தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் அருண் ஆகியோர் தலைமையில் சேலம் மாநகர் ஜாகிர் அம்மாபாளையம் கிராமம் பகுதியில் ஜவுளி பூங்கா அமைக்கப் போவதாக அறிவிப்பு சமீபத்தில் வந்தது. இது விவசாயிகள் மத்தியில் பெரும் பிரச்சனை ஏற்படும் என்பதால் இந்த திட்டத்தை கைவிடும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பகுதி மக்களும் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மயிலாடுதுறை புனித சவேரியார் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை பேரருள் தாசிஸ்டார் தலைமை நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு திருப்பலியுடன் பெங்களூர் புனித பேதுரு குருமண்டலம் கல்லூரி பேராசிரியர் லாரன்ஸ் அடிகளால் சிறப்பழைப்பாளர்களாக பங்கேற்று திருப்பலி செய்து வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் இதில் மயிலாடுதுறை முன்னாள் எம்எல்ஏ பால அருட்செல்வன் கலந்து கொண்டு ஆலய பங்கு தந்தைகளுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடி திருப்பலியில் பங்கேற்ற அனைவருக்கும் கேக் வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒருவருக்கு ஒருவர் கேக் வெட்டி வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டையில் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து ஆங்கில புத்தாண்டை வரவேற்கின்ற விதமாக கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றனர். புதுக்கோட்டை அண்ணா சிலை அருகில் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் பிருந்தா, நகர் காவல் ஆய்வாளர் சுகுமாரன் ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி பொதுமக்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களுக்கு கேக் ஊட்டி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதேவேளையில் இளைஞர்கள் பலர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக அதிக ஒலியுடன் பொதுமக்களுக்கு இடையூறாக வந்தவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை எச்சரித்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் இன்று புத்தாண்டைப்பட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குவிந்தனர். குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வெளியூர் மக்கள் வந்து குளித்து ஆனந்தமாக செல்வது வழக்கம். இந்நிலையில் இன்று புத்தாண்டை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குவிந்தனர். இது தொடர்பாக சுற்றுலா பயணிகள் தமிழன் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், ஒவ்வொரு வருடமும் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து பல இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் குளித்து செல்வது வழக்கம் என்றும், ஆனால் சுற்றுலா பயணிகள் வருகைக்கு ஏற்ப திருப்பரப்பு பேரூராட்சியில் நிர்வாகம் உரிய ஏற்பாடுகள் செய்வதும் இல்லை என்றும், குறிப்பாக நீர்வீழ்ச்சிக்கு வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பெண்கள் உடை மாற்றம் செய்ய உரிய வசதிகள் செய்யப்படவில்லை என சுற்றுலா பயணிகள் தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். கோவையில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இந்திய பூரண சுவீஷ தேவ சபை சார்பில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இந்திய பூரண சுவீஷ தேவ சபை ஆலயத்தில் புத்தாண்டு சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது. இந்த ஆராதனையில் 1000க்கும் மேற்பட்டோர் ஒரே ஆலயத்தில் கூடி கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரார்த்தனைகளுடன் ஆங்கில புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் அனைவரும் நோயின்றி நலமுடன் வாழ வேண்டும் என்றும், இந்த ஆண்டு அனைவருக்கும் நல்லதொரு விடியலை கொண்டு வர வேண்டும் என்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டன. திருவள்ளூர் CSI கௌரி தேவாலயத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. திருவள்ளூர் CSI கௌரி தேவாலயத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். பின்னர் அனைவரும் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக தேவாலயத்தில் ஆயர்கள் புதிய ஆண்டில் இறை ஆசீர்வாதத்துடன் வாழ கைகளில் மெழுகுவத்தி ஏந்தி நின்றபடி மக்களுக்கு நற்கருணை ஆசிர் வழங்கி சிறப்பு கூட்டு பாடல் திருப்பலி நிறைவேற்றி ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று 2026ஆம் ஆண்டு நடைபெறும் எருதுவிடும் விழாக்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று 2026ஆம் ஆண்டு நடைபெறும் எருதுவிடும் விழாக்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோர் தலைமையிலும், சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு எருதுவிடும் மற்றும் ஜல்லிக்கட்டு சங்க நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், எருதுவிடும் விழாவில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்படும், அடுத்த ஆண்டு அனுமதி வழங்க முடியாது என்று எச்சரிக்கை விடுத்தார். சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி அழகை பந்தயத்தில் 44 வண்டிகள் பங்கேற்றன. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே காலாப்பூரில் முத்துராமலிங்க தேவர் 63வது குரு பூஜை விழாவை தொடர்ந்து மாமன்னர் பூலித்தேவின் பாசறை சார்பாக நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் திண்டுக்கல் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு பிரிவில் 13 ஜோடிகளும், சிறிய மாடு பிரிவில் 31 ஜோடிகளும் என சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 44 மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இதில் வெற்றி பெற்ற முதல் 4 மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு சிறப்பு பரிசாக ஆட்டுக்கடாய்கள் வழங்கப்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாலவாக்கம் பஜார் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் கடையின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட சாலவாக்கம் பஜார் பகுதியில் அமைந்துள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள் குறைந்த நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கும் நபர் ஒன்றன் கடையாக செயல்பட்டு வரும் ஸ்ரீ ஜெயம் ஸ்டோர் கடையில் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கடையின் நிறுவனர் மற்றும் வணிகர் சங்க தலைவர் செயலாளர் அன்வர் முன்னிலையில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு 500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தஞ்சை நிலா சிட்டிசன் சிட்டி வளாகத்தில் ஆடல் பாடலுடன் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நடிகர்கள் துரை சுதாகர், சிங்கம் புலி சரவணன், சக்தி ஆகியோர் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை அடுத்த திருக்கானூர்பட்டியில் உள்ள நிலா சிட்டிசனை சிட்டி வளாகத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர்கள் துரை சுதாகர், சரவணன், சக்தி மற்றும் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான சிங்கம் புலி மற்றும் நடிகர்கள் இயக்குநர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி புத்தாண்டை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கேக் வழங்கப்பட்டது. பின்னர் நடிகர் துரை சுதாகர் ஏற்பாட்டின் பேரில் ஏழைகளுக்கு நல உதவிகளும் வழங்கப்பட்டது. திருப்பூரில் திராவிட தமிழர் கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார். சென்னையில் ராஜா அண்ணாமலை மன்றத்தின் அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி சந்த சீமான் பேசியதை பாட்டான் பாரதி கண்ட வந்தே மாதரம் எனவும் சீமான் சிறப்புரை என்ற தலையிட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிராமணர் அல்லாதோர் இடையே பகைமை உணர்வை தூண்டி சமூகத்தில் நிலவும் அமைதியை சீர்குலைக்கும் எண்ணத்தோடும் பெரியாரையும் இழிவுபடுத்தி பேசி வரும் சீமான் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் திராவிட தமிழர் கட்சி திருப்பூர் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் நிர்வாகிகளுடன் புகார் மனு அளித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புத்தாண்டையொட்டி நாடு நலம் பெற வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் பாரம்பரிய முறைப்படி 68வது ஆண்டாக கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராஜகணபதி நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகணபதி வரசித்தி ஆஞ்சநேயர் கோயிலில் இன்று 68ஆம் ஆண்டு கடலைக்காய் திருவிழா நடைபெற்றது. இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு அன்று இந்த கோயிலின் கடலைக்காயும் திருவிழா நடைபெற்றது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆஞ்சநேயருக்கு காலை முதலே சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் கடலைக்காயை ஆஞ்சநேயர் பிரகாரத்தின் மீதும் ஆஞ்சநேயர் சுவாமியின் மீதும் எரிந்து வழிபாடு நடத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் போக்குவரத்து மாத விழாவை முன்னிட்டு வட்டார போக்குவரத்து அலுவலர் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளும் பொதுமக்களுக்கும் வழங்கி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். சிவகங்கை பேருந்து நிலையத்தில் வட்டார போக்குவரத்து அலுவலர் கருப்பணன் தலைமையிலான குழுவினர் சீட் பெல்ட் அணிந்து 4 சக்கர வாகனத்தையும் ஹெல்மெட் அணிந்து 2 சக்கர வாகனங்களையும் இயக்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் வழங்கியதுடன் பேருந்துகளிலே உள்ள சென்று பயணிகளிடம் சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து எடுத்துரைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவையில் நீரிழிவு நோயாளிகள் எளியதாக பயன்படுத்த புதிய வகை இன்ஹேலர் வகை இன்சுலினை வலியில்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ளலாம் என நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் பிரீத்தி தகவல் தெரிவித்துள்ளார். கோவையில் நீரிழிவு நோய் சிகிச்சை நிபுணர் மருத்துவர் பிரீத்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், தற்போது சர்க்கரை நோய் பாதிப்பு டைப் 1 மற்றும் டைப் 2 வகை நோயாளிகள் தொடர்ந்து எடுத்து வரும் இன்சுலின் ஊசிக்கு பதிலாக புதிய ஆஃபிஸ் எனும் இன்ஃப்ளேரர் வகை இன்சுலினை பயன்படுத்துவதால் வலியில்லாமல் உடலில் செலுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்தார். இதேபோல தற்போது விபத்து தடுமாறி கீழே விழுவது போன்ற காரணங்களால் ஏற்படும் முதுகு தண்டுவட முறிவை குணப்படுத்த நவீன வகை அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் மருத்துவர் தண்டபாணி கூறினார். விருதுநகர் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் அருள்மிகு ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். வேலூர் பள்ளிகொண்டா பேரூராட்சியின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பேரூராட்சியின் சாதாரண கூட்டம் 2025ஆம் ஆண்டின் இறுதி நாளான டிசம்பர் 31 அன்று பேரூராட்சியின் தலைவர் சுப்ரியா குமரன் தலைமையில் நடைபெற்றது. புதிய செயல் தலைவர் மணிமணியன், துணைத் தலைவர் வாசிம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இளநிலை உதவியாளர் சசிகலா தீர்மானங்களை வாசித்தார். கூட்டத்தில் உறுப்பினர்கள் பேசும்போது தங்களது வார்டுகளில் தெருவிளக்குகள் அமைத்து தரும்படியும் ஆன்லைனில் வீட்டு கட்டி தரும்படியும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதாகவும் இனி வரும் நாட்கள் பண்டிகை காலங்கள் என்பதால் முறையான குடிநீர் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள நந்தனார் மடத்தில் உள்ள சிவலோகநாதர் கோயில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஜனவரி 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது என நந்தனார் கல்விக் கழக தலைவர் முனைவர் KI மணிரத்னம் தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஓமகுளத்தில் உள்ள நந்தனார் வடரத்தில் நந்தனார் கல்விக் கழக தலைவரும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினருமான முனைவர் கே.ஐ. மணிரத்னம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சிதம்பரம் ஓமக்குளம் பகுதியில் சுவாமி சகஜானந்தா அடக்கம் செய்யப்பட்ட சமாதி கோவில் உள்ளது. இங்கு ஜி. சவுந்தரநாயகி சமேத சிவலோகநாதர் ஆலயமும் அமைந்துள்ளது. திருக்கோவில் 1994ஆம் ஆண்டு மறைந்த தலைவர் இளையபெருமாள் தலைமையில் கடைசியாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது இத்திருக்கோவில் சுமார் 32 ஆண்டுகளுக்கு பிறகு இம்மாதம் 28ஆம் தேதி மிக விமர்சையாக கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது என தெரிவித்தார். காரப்பட்டு ஊராட்சியின் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சிய போக்கால் பொதுமக்கள் வழியின்றி தவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காரப்பட்டு ஊராட்சியில் டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய் பணி இன்னும் முடிவடையாத அவலநிலை ஏற்பட்டு வருகிறது. இதை பற்றி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கூறியபோது நெடுஞ்சாலைத்துறையினர் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இது சீர் செய்யப்படுமா, இல்லை என்றால் ஊர் பொதுமக்கள் இன்று திரண்டு நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து தர்ணாவில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறி வருகின்றனர். வாழப்பாடி பகுதிக்கு இரத்த வங்கி வேண்டி பசுமை அறக்கட்டளை சார்பில் காலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெண்கள் உட்பட இரத்த தானம் வழங்கி புதுமையாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் இரத்த வங்கி அமைக்க கோரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த ஆண்டும் இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் வாழப்பாடி காவல்துறை கண்காணிப்பாளர் சபரிநாதன் சிறப்புழைப்பாளராக கலந்து கொண்டு இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்தும் சாலை விபத்து குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிலையில் புத்தாண்டை வித்தியாசமாக கொண்டாடும் விதமாக இரத்த தானம் வழங்கும் நன்கொடையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் உயிர்காக்கும் தலைக்கவசம், பாராட்டு சான்றிதழ் மற்றும் கொடை, பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்களை பசுமை அறக்கட்டளை சார்பாக பரிசாக வழங்கினார். இரத்த தான முகாமில் இரத்த தானம் செய்வதற்காக வாழப்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து முன்கூட்டியே முன்பதிவு செய்து காலை முதலே பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இரத்த தானம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் கட்சியின் மாநில நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துரை வழங்கினார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கட்சியின் மாநில நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட SDPI கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்த்துரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது தமிழகத்திலும் கேரளாவிலும் SIR பணிகளை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தல் முடிந்து ஓராண்டுகளுக்கு பின்பாகவோ நடைமுறைப்படுத்த வேண்டியது இந்த SIR-ஐ இப்பொழுது சிறப்பு தீவிர திருத்தம் என்கிற பெயரில் நடைமுறைப்படுத்துவது என்பது பல்வேறு குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். இதில் மாவட்ட தலைவர் அபுபக்கர் சித்திக், மாவட்ட பொதுச் செயலாளர் சாதிக் அலி, கம்பம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிராஜுதீன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.